ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் இன்கமிங்கிற ஒரு சீரியஸான கேம் தான் விளையாட போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி கேம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் இந்த கேம் பிளே வீடியோ கண்டினியூ பண்ணி உள்ளே போவோம். கேமுக்குள்ளே போயிட்டு அசால்ட்டு பண்ணுவோம். இந்த சிசர் எடுத்து அந்த இதை உடைக்க சொல்கிறாங்க. உடச்சாச்சு. சாக்கடிச்சு சாக போகிறான். ஐயோடே, இவன் செத்துட்டான்டா. ஓகே கைஸ், ஒரு வழியாக நமக்கு ஃபஸ்ட்டு கில் கிடச்சிச்சு. சாவடிக்கிறது தான் கேமு, அதை மறந்துட்டு நம்ம பேசக்கூடாது. செத்து போயிட்டது நல்லது தான். நம்ம வெளியே போய்ட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமாவெல்லாம் வாங்குவோம். டெய்லி ரிவார்ட் இந்த வாங்குறதுக்குள்ளே வெளியே வந்துட்டான் பைத்தியக்காரன். சோப் எடுத்து கீழே வச்சா வலிக்கு விட்டு செத்துருவான்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நம்ம பிளாக் லிஃப்ட் மாதிரியே இருக்கான். சோப் எடுத்து கீழே வச்சா வலிக்கு விட்டு கீழே ஒன்று செத்து போயிடுவான். இல்லைங்க, சாவலை. இப்போ டவல் எடுத்து மேலே வைக்க சொல்கிறான். வச்சு பார்ப்போம். வாவ், அது ஏன்டா அப்படி எகிரி குச்சி போய் சாவுறான்? எப்படியோ நமக்கு ஆவி வந்தால் மட்டும் போதும். எத்தா ஜூஸ் குடிக்கிறதா பார்த்தீங்களா? கொஞ்சம் கொடுத்துட்டு குடிச்சாதான் என்னவான். டெய்லி ரிவார்டு இப்போ அது கிளைம் பண்ணுவோம். கிளைம் வந்துருச்சு. இப்போ அந்த மண்ணல்றதை தூக்கி இந்த இதில் போட்டால் அவன் செத்து போயிடுவான். அதில் குத்தி இல்லைங்க, அதை இதில் எடுத்து செயினில் குத்தி செத்து போயிட்டான். எப்படியோ நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் செத்து மட்டும் போயிடுறாங்க. அது மட்டும் நல்லா தான் நடக்குது. இதுதான் நம்ம தலைவன் கெத்தா அந்த இதை வச்சு ஆவி எல்லாத்தையும் முடிக்கிறதே பார்க்கவே கெத்தாக இருக்குது. ஜூஸ் தான் பொழுது நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கான். சுகர் ஒரு நாள் சாக போகிறான். அது மட்டும் உறுதியாயிடுச்சு. ஃப்ரீ ஸ்பின்னா? கைஸ், நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கிடச்சிருக்கு. இதனால நமக்கு எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா சொன்னேன்னா, இருக்கிறதுலே 100 ரூபா 300 ரூபா தான் கம்மினா நமக்கு 100 ரூபா தான் தருவாங்க. திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி கைஸ். சரி வாங்க, அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். அவனாத்தையும் உட்காந்து படம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான். கொக்கோ கோலா குடிக்க வச்சா அப்படியே விழுந்து செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ரிமோட் எடுத்து படத்தை மாற்றுவோம். சுக்கரே, இந்த பேயை பார்த்து இந்த நாய் செத்து போச்சா? அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் இன்று மறைந்த நாள், அன்பு நண்பன் இன்று மாண்டனா. செத்து போயிட்டா நம்ம வேற ரவுண்டுக்கு போவோம். இங்கே இந்த சுத்தியில வச்சு இந்த ஜோம்பி அடிச்சா அது வெளியே வந்து அவனை கடிக்கணும். நெருப்பு பட்டு அந்த ஜோம்பி வெளியே வந்து அவன் சாவ போறானா? ஓகே, சரியான ஐடியா. அவன் செத்து போயிட்டான். இதோட இந்த லெவல் 5 முடிஞ்சிச்சு. எப்படியோ நம்மளுக்கு அவன் உயிர் கிடச்சிருச்சு. எடுத்து பேக்கெட்டில் போட்டு அடுத்த இடத்த பார்த்து போவோம். மாடுக்கு சிவப்பு கலர் பிடிக்காது. சிவப்பு கலரை தரையில் ஊற்றி விடுவோம். அப்போ அது வரும்ல. ஊற்ற முடியல. சிவப்பு கலர் அவன்கிட்ட கொண்டு போனேன். அதோவே ஊற்றிக்கிச்சு. மாடு தூக்கி போட அவன் செத்து போயிட்டான். சோலி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ரவுண்டு போகலாம். நீ ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பா. அவன் நல்ல மனசுக்கு நீ குடிச்சிக்கிறது செத்து போயிடுவேன். வாங்க நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இதுனா கைஸ், யாரோ ஒருத்தவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. மேலே மண்டைக்கு மேலே இருக்க பாக்ஸ் தூக்கி கீழே வைப்போம். அப்போ செத்து போயிடும்ல. இல்லைனா பின்னாடி வைப்போம். அந்த கம்பி அப்படியே வளைஞ்சு வண்டியை நிப்பாட்டும் போது லாரி வந்து எடுத்து வைக்க முடியல. சரி, இந்த டப்பாவை எடுத்து எங்கேயுமே வைக்க முடியல. என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, மேலே டப்பா எடுத்து கீழே வைப்போம். இல்லை கைஸ், பிரேக் அடித்து நிற்கிறாங்க. ஆனால் பிரேக் அடிக்கிறாங்க. ஒருவேளை டப்புன்ட்டு அப்படியே வண்டி ஓடும்போது ஃபாஸ்ட்டாக வச்சா அப்படியே கீழே வந்து செத்து போயிட்டாங்கன்னா ஒருவேளை இருக்குமோ? இந்த டப்பாவை எடுத்து வச்சு பார்ப்போம். கைஸ், டப்பாவை எடுத்து வச்சோன்னே குச்சியை குத்தி செத்து போயிட்டாங்க. ஓகே, எப்படியோ நமக்கு செத்து போயிட்டாங்க. அடுத்த ஆவியை எடுத்து பேக்கெட்டில் போட்டு நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியதான். ஜூஸ் குடிச்சு நம்ம ஆளுக்கு இது சுகர் வேறு வந்துடுச்சு. சுகர் சொம்முன்னு இனிமேட்டு இவர் அழைக்கப்படுவார். டெத்து பை ஷார்க் அட்டாக் பண்ணணுமா? ஏதோ குட்டி ஷார்க்குன்னா இது பிரானாவா ஷார்க்கா ஏதாச்சும் கடிக்க விடுவோம். செத்து போயிடுவான். பிரானா கடிச்சான் சாவ போகிறானா? சரி, பிரானா தான், ஷார்க் கிடையாது. அந்த ரத்த வாடகை ஷார்க்கு வந்து ஒரு வழியாக அவன் செத்து போயிட்டான். எப்படியோ இருந்தாலும் நமக்கு லக்கு தான் அவன் செத்தது. அவன் செத்தது நல்ல விஷயம் தான் சொல்லலாம். சுகர் சோமுடே போடா, இவனு வேறு வேலையே இல்லை. பொழுதனைக்கும் காஃபி குடிக்க வந்துடுறான். சோடா இந்த கல் எடுத்து அவன் மண்டையில் போட்டு அவன் செத்து போயிடுவான். தூக்கி அவன் மண்டையில் போட்டுருவோமா? என்ன பண்ணுறேன்னு தெரில. இவ்வளோ கேவலமான ரவுண்ட்லாம் கொடுக்குறாங்க கைஸ். இதில் வேறு வெளியே வேற வந்துடுச்சு கருமம். இந்த கல் எடுத்து அவன் மண்டையில் போட்டு சாவடிக்கலான்னு பார்த்தாலும் சாவ மாட்டான். தூக்கி அவன் மண்டையில் போட வேண்டியதான் ஒரேடியா. இல்லை கைஸ், தூக்கி அவன் மண்டையில் போட முடியல. அம்பை தூக்கி கல் என்னவோ பண்ணாங்க கைஸ். இப்போது இந்த கல்லை தூக்கி அவன் அம்பில் வச்சோன்னா செத்து போயிடுவான் போல். வச்சு பார்ப்போம். இல்லை, அப்பையும் சாவலை. என்ன கருமம்.
கைஸ் இந்த கல்லை தூக்கி மேலே கூண்டில் வச்சப்போ கிளை சாஞ்சி அவன் சாக போகிறான். கேணி வந்து கொத்தி கடைசியில் இவனும் மண்டையை போட்டான். இவனோட இதையும் அப்படியே தூக்கிட்டு போய் வச்சுக்க வேண்டியதான். நான் சோடா குடிச்சு தான் அவனுக்கு சாவு. நான் சொல்லிட்டேன் எப்போ எழுதி வச்சுக்கோ, ரொம்ப சோடா குடிக்காத செத்து போயிடுவேன், வேணாம் ஃபிலிப்ஸே பிரச்சனையாகும் ஃபிலிப்ஸேன்ட்டு. கேஸ் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குள்ளே எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க. நம்ம ஹோமுக்கு போயிட்டு ஏதாவது வாங்க முடியுதா இல்லை கட்ட முடியுதா அதாவது பார்ப்போம். இந்த கார்பெட் நல்லா இருக்குது, வாங்கிடுவோம் பஸ்ஸாட்டுக்கு 500 ரூபா கொடுத்து. கைஸ் ஒரே பனிகாலமாக இருக்குது, குளிருது வேறு. இந்த ஹேமர் எடுத்து கதவை உடச்சி வீட்டுக்குள்ளே எப்படியா போயிடுவோம். சாவி மேலே தான் இருக்குது. கைஸ் சாவி விழுவுன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஷார்ப்பானோ ஒன்று செத்து போயிட்டான். ஷார்ப்பான ஐஸ் விழுந்து செத்து போயிட்டான். ஓகே அவன் சாப்பிட்டோம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்போ தான். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜலுப்பு பிடிச்சிக்கிச்சு நமக்கு ஓவராக. எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, எல்லோருக்கும் சளி பிடிக்க போகிற மாதிரி இருக்குது, அதனால் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இந்த கறி எடுத்து அதுக்குள்ளே போட்டு அவன் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை அடைச்சி அவன் செத்து போயிடுவான். ஏன்னா அந்த புகைலாம் உள்ளே வந்துடும், புகை வெளியே போகிறேன்னா உள்ளே தான் வரும். எனக்கு என்னவோ இந்த கையை தூக்கி அதில் போட்டோம்னா அடைச்சி செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். தூக்கி கைஸ் ஆமாம் கைஸ் நினச்ச மாதிரியே புகைலாம் உள்ளே தான் வருது, சாவ போகிறான். ஓகே எப்படியும் அவன் செத்து தான் போக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இதில் வந்தானாலே அவன் சாவ தான் போகிறான். சரிடா பார்த்துக்கலாம், செத்து போட்டோம். ஓகே கைஸ் எப்படியும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த ஊசி எடுத்து அவன்கிட்ட குத்துனோம்னா அவன் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். பவரா? ஓ அது குத்துனோம்னா அவனுக்கு பவர் கிடைக்கும் போல். ஓகே இப்போ இன்னும் நடக்குது. வாவ் வாவ் இந்த அறிவு இருக்கே, இந்த அறிவை சொல்ல நீங்களாம் இந்த கேம் ஆரம்பிச்சோன்னா இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இங்கேயோ அதனால தான் இங்கேயும் இருக்கான், எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாது. இவன் ஜூஸ் குடிச்சு தான் அவனுக்கு சாவு. எழுதி வச்சுக்கோ டைரியில், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவன்கிட்ட. நான் சாவ தான் போகிறான். இவன் சாக மாட்டாங்க, எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு தான் உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு தான் சாவான் போல். மறுபடியும் ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஆய் வேறு எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 100 ரூபா தான் கம்மினா அதான் தருவாங்க, 500 ரூபா தான் கம்மினா அதான் தருவாங்க. அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அப்பயே சொன்னேனே திஸ் இஸ் பிஸ்னஸ்ன்ட்டு. ஓகே கைஸ் அடுத்த ஸ்பின்னுக்கு விளம்பரம் பார்க்க சொல்கிறாங்க. விளம்பரம் பார்க்குற அளவுக்கு நம்ம மனசில் இன்னும் இது இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு சோஃபாவை வாங்கி போட்டுப்போம். சோஃபா வாங்கிப்போம். 300 ரூபா தான் மிச்சம் இருக்கும். ஓகே பரவாயில்ல, சோஃபாவை மட்டும் வாங்கி போட்டுப்போம் வீட்டுக்கு ஏற்றாப்புல. சோஃபாவை வாங்கியாச்சு. வேறு ஏதாவது கேரக்டர் வாங்க முடியுதா பார்ப்போம். ஓ எதுவுமே வெப்பனும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இல்லை, எதுவுமே நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இல்லை. இங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், இவன் எப்படி சாவடிக்கிறது. கீழே ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக் எடுத்து மேலே வச்சு பார்ப்போம். ஓ வச்சா அந்நியவனாக இருக்கும் போல், அதனால கீழே ஒன்று செத்துருவான் போல். ஆமாங்க செத்துட்டான். அவன் செத்துட்டான்டா. இவனும் செத்துட்டான். இவனோட ஆவியை எடுத்து பேக்கெட்டில் போட்டு நம்ம இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போவோம். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, நம்ம சாவடிச்சு கொக்கோ கோலா குடிக்கிறது. டேய் உனக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா, எங்கேருந்து வரீங்க? ஆனால் டிவியில் வந்து நின்றுக்கிறது. இப்போ நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? சரி விடுங்க, எப்படியாவது நான் சாவடிக்கிற வழியை பார்ப்போம். இதோ தண்ணி குடிக்கிறான், அப்படியும் சாவ மாட்டான். ஓ இந்த நாய்க்கு அந்த சிக்கன் பீஸ் அங்கே வச்சா கைஸ் இது இழுக்குது. என்னடா நடக்குதுங்க? இந்த நாயே அவங்க 2 பேர்த்தையும் நோ பண்ணி போட்டு தள்ளிடுச்சு. சரி வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். இங்கே ஒருத்தன் எங்கள் கையில் கிரனேட்டை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். கீழே ஒரு நாய் தூக்கிட்டு இருக்கு. கைஸ் இதை குடிச்சா அவன் செத்து போயிடுவானா? சாவிட இந்த நாய் கையில் கிரனேட்டை கொடுத்தா அது மறுபடியும் அவன்கிட்டே போட்டு சாவடிச்சிரும்ல. ஆமாம் கைஸ் கரெக்டாக நடந்துருச்சு. அது மறுபடியும் அவன்கிட்டே வந்து வச்சிருச்சு கைஸ். ஒருத்தனோடிதான் எனக்கு சுத்தம் கலங்கிட்டுன்னு சொல்லி அவன் மண்டையே போட்டான். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்னு கேரண்டி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு 0.00% வாய்ப்பு இருக்குது. இது என்னது? கில் பை பேலபாக்கல்ல கிளிக்கா எப்படி? ஓ சில்லி சாஸ் அவன்கிட்ட கொடுத்துருவோம். குடிடா குடிச்சிட்டு டென்ஷன் ஆகி நம்மளை போட்டு தள்ள போகிறான். விட்டுட்டாங்க அவன் சுட்டு இந்த பிளேட் வச்சு இந்த ஆயா மறைக்க அவனும் செத்துட்டான். இந்த ஆயாவும் செத்து போச்சு. பரவாயில்லையே, இது ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குல்ல. இவனெல்லாம் அவன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் என்னைக்கு செத்தாலும் ஆனால் சாவ போகிறான். இவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவன் தான் டெத்தே, இவன் தான் சாவே நாங்கள் தான்டா, சாவுக்கே நாங்கள் தான்டா சொல்லிட்டு இவன் சாவுக்கே சாவு காட்டிடுவான் போல. விடுங்க நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறான். இப்போதைக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் வாங்கவும் மனசு இல்லை. ஓகே என்னது குதிக்கும் போது அடியில் இந்த ராடு எடுத்து வச்சா செத்து போயிடுவான்னு எனக்கு தோணுது. என்னவோ இந்த ராடு எடுத்து கொடுப்போம்.
கைஸ் இல்லை கைஸ் ஆள் எடுத்து வச்சா அதை வச்சு இது குழி தோன்றான். மண்ணெலி போட சாவானா கைஸ்? கொடி இருக்குது, கொடி எடுத்து அவன் மேலே சொருகிடுவோமா? அவன் குதிக்கும் போது சொருகி பார்ப்போம். குதிக்கும் போது இல்லை கைஸ், கொடி எடுத்து சொருகவும் இல்லை கைஸ். அவனே கொடி எடுத்து மண்ணில் சொருகி வச்சுட்டான். ஏழு வந்து அவன் மண்டையில் அந்த கண்ணாடி மாதிரி இருந்ததை உடச்சிட்டு, இவன் கொடி வச்சனால அது கோச்சுக்குச்சா, அதனால அந்த இது வந்து அவனோட மண்டையில் இருந்த அந்த ஹெல்மெட்டை உடச்சி அவன் ஆக்சிஜன் யூஸ் பண்ண முடியாமல் செத்து போயிட்டான். எப்படியோ நமக்கு என்னவோ ஒரு இது கிடச்சிருச்சு கைஸ். இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இது ரொம்ப கொடூரமான சாவு. நிஜத்தில் யாரும் இப்படிலாம் விளையாடாதீங்க. இப்போ இந்த ட்ரெயினை தூக்கி அந்த பீரோ மாதிரி இருக்கே, ஷெல்ஃப் மாதிரி, அது மேலே வைக்கணும். அது மேலே ஏறி சாவ போகிறான் கைஸ். இது ரொம்ப கொடூரமானது. நிஜத்துலேயே இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கலாம். செத்துட்டான், சரி விடுங்க, அவன் செத்தான், அவங்கன்னு நமக்கு அக்கு தான் கைஸ். கேமை பற்றி யாரும் இப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஆபத்து தான். வாங்க கைஸ், இவனை போட்டு தள்ளுவோம். செருப்பு போட்டு டம்முன்னு நடப்பா, அவனை அதை கடிச்சு சாப்பிடும் கைஸ். சும்மா பண்ணால் செத்து போயிட்டான். சும்மா தான் பண்ணேன், அதுக்கே செத்து போயிட்டான். சரி ரைட்டு, ஓகே. இதோட நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய் கைஸ், see you.